ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்காக நம்ம ஒரு கலசத்துக்கு எப்படி புடவை வந்து கட்டலாம், என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்றதையும் குயிக்காக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 சொம்பு, கலச சொம்பு, தேங்காய், அதுக்கப்புறம் முகம், கொஞ்சம் ஜுவல்லரிஸ், ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ சிம்பிளாக வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு நான் சில ஜுவல்லரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் ப்ளூவில் ஒரு வாடாமல்லி கலர் போட்ட மாதிரி பார்டர் வச்ச சாரீ வந்து இப்போது ப்ரீப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 ஹவராவது நமக்கு தேவைப்படும். பட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குயிக்கான கிளான்ஸில் பார்க்குறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த முந்தானை வருது இல்லைங்களா, அந்த இடத்த வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் சாரீ கட்டுறதுக்கு எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து சாரியை நான் ஃபோல்ட் பண்ணி காமிச்சா மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வச்சிடணும். இந்த மாதிரி ஃபுல் ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலச சொம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் கட்டி டபுள் சைட் வந்து வைக்கலாம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கலசம் வைக்கிறதுக்கே வந்து ஒரு அயனில் ஸ்டாண்ட் வருது. அந்த ஸ்டாண்ட் தான் நீங்கள் இப்போது பார்த்தீங்க வீடியோவுடைய ஆரம்பத்தில். அந்த ஸ்டாண்டில் தான் நான் வந்து இந்த சாரியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கலசம் சொம்பு வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முகம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி வருது. அதாவது ஆகஸ்ட் 16, 20, 24 வருது. ஆனால் வந்து நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கே வந்து அம்பாலை அலங்காரம் பண்ணி கலசத்தில் உருவேற்றி நம்ம வந்து வீட்டு வாசலில் இருந்து அவங்கள உள்ளே கொண்டு வந்து வைக்கணும். அந்த ப்ரொசீஜர் வந்து ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியர்லி வந்து 3 இயர்ஸுக்கான வரலட்சுமி நோன்பு ஃபெஸ்டிவல் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து நமக்கு வரலட்சுமி நோம்போடைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அம்பாலோடைய கலசம் பிரிக்கிற வரைக்கும் வந்து சில ஃபாஸ்டிங் இருந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது, அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வரலட்சுமி நோன்பு. நான் இப்போது அந்த பார்டரோட ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணி 2 சைடும் வந்து பின் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே இந்த 2 சொம்பு வந்து ஹைட்டுக்காக வந்து வச்சுருக்கேன். இந்த பார்டர் முந்தானையில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் ஆகும். அதை டபுள் சைடு வந்து கொண்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த பார்டர் வரா மாதிரி நம்ம பின் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். 1 சைட் போட்டு வைக்கிறது வந்து ஒரு சைடில் வந்து நம்ம கை கால்கள்லாம் அட்டாச் பண்ணாததுனால அது அந்த அளவுக்கு பார்வையாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி டபுள் சைடும் ஃப்ரண்ட் சைட் கொண்டு வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஜுவல்லரிஸ்லாம் போட்டு முகம் அலங்காரம் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரியும் நம்ம வந்து புடவை வாங்கி அம்பாலை வந்து அலங்காரம் செஞ்சுக்கலாம். அப்படி உங்களால் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரெடிமேடாக உங்களுக்கு டால்ஸ் கிடைக்கிது. நம்மளுடைய பிராஸ் பொட்டிக் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இந்த சேனல்லையும் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ரெடிமேடாக நீங்கள் வாங்கிட்டு கலசத்துக்கு தேங்காய் மட்டும் வச்சு முகம்லாம் வந்து அட்டாச் பண்ணி ஜுவல்லரிஸ்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஈஸி மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா வெறும் கலச சொம்பு வச்சு தேங்காய் மட்டும் அதில் வச்சுட்டு ப்ளவுஸ் பிட் யூஸ் பண்ணி நீங்கள் பாவாடை மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இருக்குது. எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு கலசத்தில் ப்ளவுஸ் பிட் மட்டும் வந்து நீங்கள் அழகாக த்ரெட் போட்டு கட்டிட்டு தேங்காயில் அலங்காரம் பண்ணி நீங்கள் அம்பாலை வந்து டெக்கரேட் பண்ணி பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அவங்களுடைய வசதிக்கேற்ப இந்த வரலட்சுமி நோன்புக்கு எப்படி வேணுமோ அலங்காரம் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலச தேங்காய் இருந்தாலே போதும். நல்லா அழகாக குங்குமம் மஞ்சள் வச்சு
ஜுவல்லரி போட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வந்து இந்த டெக்கரேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்றத சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன டெக்கரேஷன் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஹாலில் செட் பண்ணிக்கலாம், பூஜை ரூம்லேயும் செட் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் நிறைய கிடைக்கிது. நீங்களே ஹேண்ட்மேடாக வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜடைகள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கிது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தாம்பூலம் வந்து வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. தாம்பூலம் எல்லாருக்குமே வந்து கொடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் தீபாஸ் வாவ் கிச்சன் அப்படின்ற இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த பேஜில் கிடைக்கிது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. பிரான்ஸ் போட்டிக் அப்படின்ற பேஜில் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் மூலயமா சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பேஜோடைய ஐடியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ கண்டினியூஸாக வரலட்சுமி நோன்பு ஃபெஸ்டிவலுக்கான சீரீஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வர இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.